அதாவது பிணை வழங்கப்படுவது ஒரு விதியாகவும் பிணையில் வழங்க முடியாதிருப்பது விதிவிலக்காகவும் காணப்படுது என்று சொல்லப்படுது. அப்ப பெயிலபிள் ஒஃபென்ஸ் என்று சொல்லி நாங்கள் படிச்சதா இருந்து சொன்னா, டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம ஒரு ஆள் வண்டியை செலுத்திட்டார் என்று சொன்னா மோட்டார் டிராபிக் ஆக்டுக்கு கீழே வர இது அதுக்கு பிணை வழங்கலாம் என்று சொல்லி இருக்குது. போலீசாரும் வழங்கலாம், நீதிபதியும் வழங்கலாம். அப்ப அவற்றை குற்றம் இதுக்குள்ள வருது என்று சொல்லி போட்டு இது பிணை வழங்கக்கூடிய தவறு என்றே போலீஸ் தண்ட தத்துணிவில் வழங்கலாம். அல்லது 24 மணி நேரத்துக்கு நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணினோன்னு நீதவான் இதுக்கு அவருக்குரிய பிணைய வழங்கலாம். இது விதி. அடுத்தது, சில வேளையில பிணை வழங்கக்கூடிய தவறுக்கும் ஒரு பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படும். பெரியவர் ஒரு செல்வாக்கான நபர் வெளியில போன சாட்சிகளை கலைப்பார் என்ற சந்தர்ப்பம் வந்து அந்த விதிவிலக்கான சூழ்நிலைகள் காட்டப்பட்டால் மாத்திரமே இந்த பிணை வழங்கக்கூடிய தவறுக்கு பிணைய வழங்காது விடலாம். இரண்டாவது, நான் பெயில் ஆஃபென்ஸ், பிணையில் விடத்தகா தவறு. இது தொடர்பாக என்று சொன்னா இங்க நீதிபதி தனது தற்துணிவை பிரியோகிக்க சிறந்த காரணங்கள் அல்லது சூழ்நிலைகள் காணப்படும் என்று சொன்னா அவர் பிணைய வழங்காது விடலாம். அவ்வாறான காரணங்கள் எதுவும் இல்லை என்று சொன்னா நீதிபதி தனது தற்துணிவை பிரயோகித்து பிணை வழங்க வேணும் என்றுதான் சட்டம் எதிர்பார்க்கிறது. நடைமுறையில சில மாறுபாடுகள் காணப்பட்டாலும் நீதிமன்றம் அதாவது சட்டம் எதிர்பார்க்கிறது, அதாவது இவரை விடுவதால் இவருடைய நடமாடும் சுதந்திரத்தை மட்டுப்படுத்தக்கூடிய தேவை இல்லை. இவரை வெளியில விட்டா வழக்கின்ற விசாரணைக்கு அல்லது புலனாய்வுக்கு இந்த பிரச்சனையும் இல்லை என்ற நீதிபதி தனது தத்துணிவில கருதினார் என்றால் நான் பெயில் ஆஃபென்ஸுக்கும் பிணை வழங்கலாம். அடுத்தது, பிணை சட்டம் ஏற்புடையது ஆகாத சந்தர்ப்பங்களை பற்றி தெரிவிச்சிருக்குது. அது என்ன சந்தர்ப்பங்கள் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பயங்கரவாத தடை சட்டத்திற்கு கீழே கைது செய்யப்படுற ஒரு ஆளுக்கு பிணை வழங்கப்பட முடியாது அல்லது அதற்குரிய ஏற்பாடு அங்க அந்த சட்டத்துல சொல்லி இருக்கு. சுருக்கமாக, பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்படுறாக்களுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையில அதனுடைய ஏற்பாடுகளின் படி மட்டுமே பிணையை பெற்றுக் கொள்ளலாமே ஒழிய அந்த விடத்தில் பிணை சட்டம் பிரயோகம் ஆகாது. அடுத்தது, இரண்டாவது பாத்தீங்கள் என்று சொன்னா செக்யூரிட்டி ஆர்டினன்ஸ், பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழே ஜனாதிபதிக்குள்ள தத்துவங்களை பிரயோகித்து அவர் அவசர கால ஒழுங்கு விதிகளை ஆக்கப்பட்டிருக்க அந்த அவசர கால ஒழுங்கு விதிகளின் அடிப்படையில் ஒரு ஆள் கைது செய்யப்பட்டால் அவருக்கு பிணை சட்டம் பிரயோகமாகாது. உதாரணமாக, இந்த போலீஸ் ஊரடங்கு சில வேளையில பிரயோகிக்கப்படும். அநேகமா கர்ஃபியூ எல்லாம் நீங்கள் கண்டிருப்பீங்க. அந்த கர்ஃபியூ ஒரு அவசர கால நிலையை ஜனாதிபதி பிரகடனப்படுத்தி போட்டு அதுக்கு கீழே ஊரடங்கு சட்டத்தை பிரயோகித்தா அந்த ஊரடங்கு சட்டத்தை மீறி ஒரு ஆள் வீட்டுக்கு வெளியில வந்தாருண்டா அவர் கைது செய்யப்பட்டார் என்று சொன்னால் அவருக்கு பிணை சட்டம் ஏற்புடையதாகாது என்று சொல்லுது. அடுத்தது, வேறு ஏதாவது எழுத்திலான சட்டத்தில் இது தொடர்பாக வெளிப்படையான ஏற்பாடுகள் காணப்பட்டால் பொடா என்று சொல்லப்படுற பொய்சன் ஓபியம் டேஞ்சரஸ் ட்ரக் ஆர்டினன்ஸ் சொல்லுவாங்க. பொடோ அல்லது பொடா, பொய்சன் ஓபியம் டேஞ்சரஸ் ட்ரக் ஆக்ட், அதாவது இந்த கஞ்சா அபின் இந்த போது வஸ்து குழு செயல் இப்ப அரெஸ்ட் பண்ணப்படுறாக்கள் செய்தா அவைக்கு பிணை வழங்குறதுக்கு அந்த சட்டத்துல சொல்லியிருக்க ஏற்பாடு ஒழிய பிணை சட்டம் பிரயோகம் ஆகாது. அடுத்தது, குடிவரவு சட்டத்துக்கு கீழே ஒரு ஆள் கைது செய்யப்படுறார் என்றால் அவருக்கும் பிணை சட்டம் பிரயோகம் ஆகாது. பிணை சட்டத்தின பிரிவு 3(2) என்ன சொல்லுதுண்டா, எந்த சந்தர்ப்பத்துல பிணை சட்டம் ஏற்புடையது ஆகும் என்று தெரிவிக்குது. குற்றவியல் நடபடி கோவையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாட்டுக்கும் பிணை சட்டத்துக்கும் இடையில முரண்பாடு தோன்றினால் பிணை சட்டமே மேலோங்கும். பிணை சட்டம் தான் வரும். ரெண்டுலயும் வித்தியாசம் வந்தா பிணை சட்டம் தான் வரும். அப்ப இறுதி முடிவு என்ன, தண்டனை சட்ட கோவை தவறுகளுக்கும் பிணை சட்டம் தான் பிரயோகமாகும். குற்றவியல் நடபடி முறை சட்டக்கோவை தவறுகளுக்கும் பிணை சட்டமே
மற்ற எழுத்திலான சட்டங்கள்ல வேறு ஏதாவது விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தா அந்த சட்டம் பிரயோகமாகும். அந்த சட்டம் எழுத்திலான சட்டங்கள்ல பிணை தொடர்பு ஒன்றும் இல்லாட்டிக்கு பிணை சட்டம் பிரயோகமாகும். இதுதான் பிரிவு 3.2. அதாவது பிணை சட்டத்துல பிணையில் விட தவறு என்றா என்னென்று சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, முதலாவது விஷயம் தண்டனை சட்ட கோவைன்ற 1ஆம் அட்டவணைன்ற 5வது நிரல்ல பிணையில் விடலாம் என்று சொல்லி இருந்தா அது பிணையில் விடத்தகு தவறு. அல்லது வேறு ஏதாவது ஒரு எழுத்திலான நியதி சட்டத்துல பிணையில் விடலாம் என்று சொல்லி இருந்தா அது பிணையில் விடத்தகு தவறு. இது தவிர்ந்த ஏனைய தவறுகள் யாவும் பிணையில் விடத்தகா நான் பெயில் ஆஃபென்ஸ் ஆகும். இதே விடயத்தை தான் பெயில் ஆக்டின் பிரிவு 29 சொல்லி இருக்கு, பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அதாகப்பட்டது பிரிவு 4 என்ன சொல்லுதுன்றா 2 சந்தர்ப்பத்தை சொல்லுது. ஒன்று, பிணையில் விடத்தகு தவறுடன் சம்பந்தப்பட்டுள்ளார், அதாவது அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் தெரியுது, நம்பகமான தகவல் இருக்கு. 2வது, சந்தேகிக்கப்படும் நபர் பிணையில் விடத்தகு தவறுடன் தவறை புரிந்துள்ளார் என்று நியாயமாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரை பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும் என்று பிரிவு 4 சொல்லுது. பத்திரன வர்சஸ் ஓஎஸ்சி நிட்டம்புவ பார்த்தீங்கள் என்று சொன்னா, பிணையில் விடத்தகு தவறு ஒன்றை புரிந்துள்ள நபர் ஒருவர் விளக்கம் நிலுவையில் உள்ள எந்த ஒரு நேரத்திலும் அவரை பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும். இங்க நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னண்டா, விளக்கம் நிலுவையில் என்றா குற்றம் சாட்டப்பட்ட நிலையிலே அவர் இருப்பார், என்ன நீதிமன்றத்தால் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்படவில்லை. இதைத்தான் கவனிக்க வேணும். சந்தேக நபர்ல இருந்து குற்றம் சாட்டப்பட்ட நபராயிருக்கிறார், குற்றம் சாட்டப்பட்ட நபர் பிணையில செல்லலாம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இங்க விளக்க நிலுவையில் அவர் குற்றம் சாட்டப்பட்ட நபராயிருக்கிறாரே ஒழிய என்ன நீதிமன்றத்தினால் அவர் குற்றவாளி என்று சொல்லி பிரகடனப்படுத்தப்படவில்லை. அடுத்தது, பிணையில் விடத்தகா நான் பெயில் ஆஃபென்ஸ் ஒன்ற புரிந்துள்ள ஒருவர் தொடர்பில் பிணையில் விடுவது தொடர்பாக பிரிவு 13 கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாகப்பட்டது பிரிவு 5 என்ன சொல்லுதண்டா, அந்த 2 நபரும் தான் பிணையில் விடத்தகா தவறொன்றுடன் தொடர்புடைய நபர் அல்லது நான் பெயில் ஆஃபென்ஸோட நியாயமாக சந்தேகிக்கப்படுற நபர் ஒருவர் நீதிவானின் தத்துணிவின் அடிப்படையில் எந்நேரத்திலும் விடுவிக்கப்படலாம். அதுக்கு ஒரு ப்ரொஃபிஸோ கொடுத்திருக்கு, என்ன பிரிவு 13 கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப பிரிவு 13 கவனத்தில் கொள்ளணும் என்று சொன்னா அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன விஷயம் என்றதை பார்த்துட்டு நாங்கள் தொடர்ந்து படிச்சுக்கொண்டு போவோம். பிரிவு 13 என்ன சொல்லுது என்று சொன்னா, மரண தண்டனையால் தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் தொடர்பில் ஹைகோர்ட் உயர் நீதிமன்ற நீதிபதியினால் மட்டுமே பிணை வழங்கப்படலாம் என்று சொல்லுது. செக்ஷன் 5 என்ன சொல்லுது, பிணையில் விட முடியாத தவறு. அப்ப பிணையில் விட முடியாத ஒரு தவறு, அந்த தவறு மரண தண்டையினால் தண்டிக்கப்படக்கூடியதாக இருந்தால் அந்த தவறுக்கு பிணை வழங்கக்கூடிய அதிகாரம் படைத்த நபர் யார்? ஹைகோர்ட் ஜட்ஜ். அப்ப அந்த தவறு மரண தண்டனையினால் தண்டிக்கப்பட முடியாதது அல்லது அந்த தண்டனை வழங்கப்பட முடியாதது என்றால் அதற்குரிய பிணையை வழங்கக்கூடிய யார்? நீதிவான் அல்லது நீதிமன்றத்தில் விண்ணப்பிக்கணும். இது 2வதுக்கு. அப்ப 2வதுக்கு ஹைகோர்ட்ல விண்ணப்பிக்கும். உங்களுக்கு தெரிய கொலை மட்டுமே, அது ஃபீனைல் கோர்ட் ஆஃபென்ஸ், அந்த கொலைக்கு மட்டுமே ஹைகோர்ட்ல பிணைக்கு விண்ணப்பிக்கணும். மிச்ச எல்லாத்துக்கும் நீதிமன்றத்தில் விண்ணப்பிச்சுங்களா சரி. அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டியது போலீஸ் பெயில். அதாவது போலீஸும் ஒரு குற்றவாளிக்கு பிணை வழங்கலாம். எந்த சந்தர்ப்பத்தில் எந்த தவறுகள் தொடர்பில் என்றால் பெயிலபிள் ஆஃபென்ஸுக்கு மட்டும்தான் போலீஸ் பிணை வழங்கலாம். நான் பெயில் ஆஃபென்ஸுக்கு நீதிமன்றம் தான் வழங்கலாம். அதுல கொலைக்கு ஹைகோர்ட் மட்டும்தான் வழங்கலாம். அப்ப போலீஸ் பெயில வழங்கலாம் என்று சொன்னா போலீஸ் அவர்கிட்ட பிணையில விடுற ஆளுக்கு ஒரு
முறி ஒன்றை பொண்ட் ஒன்றை நிறைவேற்றி, அதாவது எப்படி நிறைவேற்றணும் என்று சொன்னா, அடுத்த நீதிமன்ற தவணையில நான் தோன்றுவேன் என்று சொல்லி பொண்டை நிறைவேற்றி போட்டு அவரை வெளியில செல்ல விடலாம். அப்படி விட்ட நபர் அடுத்த நீதிமன்ற தவணைக்கு நீதிமன்றத்துல தோன்றாட்டிக்கு அது அதாவது பிணை சட்டத்தின் கீழான ஒரு தவறாகும். அந்த தவறை சுருக்க முறையாக விசாரிச்சு அதாவது பிணைய மீறியவர், பிணை சட்டத்தின் ஏற்பாட்டை மீறியவருக்கு தண்டனை வழங்கலாம். என்ன ஏற்பாட்டை மீறி இருக்கிறார்? போலீஸ் பெயில் கொடுத்தது, இத்தனையாம் தேதி நீதிமன்றத்துக்கு வருவேன் என்று சொன்னவர் தகுந்த காரணங்கள் ஒன்றையும் தெரிவிக்காம நீதிமன்றத்துக்கு அந்த தேதியில தோன்றாட்டிக்கு அவர் பிணைச்சட்ட ஏற்பாட்டை மீறிட்டார். அது ஒரு பிணைச்சட்டத்தின் கீழான குற்றம். அடுத்த நாள் பார்க்கறது பிணைன்ற வகை உறுதி பிணை என்று சொன்னா, நீங்கள் ஒரு டீடை கொண்டே நீதிமன்றத்துல கொடுத்துட்டு நான் வராட்டிக்கு இந்த டீடை எடுத்துக்கொள்ளுங்கண்டா என்ன அதை வித்து காசு எடுத்துக்கொள்றது. சரீர பிணையண்டா ஒரு ஆள், ஒரு நபர், சமூகத்தால நன்மதிப்புள்ள ஒரு நபர், அவர் அடுத்த நீதிமன்ற தவணைக்கு இவரை கொண்டு முற்படுவார் நீதிமன்றம் கருதி சென்றா அந்த அவருடைய உத்தரவாதத்தின் பேர்ல குற்ற தவறாளரை நீதிமன்றம் பிணையில் விடும். சொந்த பணி என்றா குற்றம் சாட்டப்பட்ட நபரே தன்னுடைய சொந்த பிணையில போறது, அது நீதிமன்றம் தட்டுணிப்பில் அதை வழங்கலாம். அடுத்தது காசு பிணை, குறித்த ஒரு காசை சுவட்டியா காட்டி போட்டு விலகி செல்றது பிணை, அதாவது நீதிமன்றத்தின பிணையை பற்றி சொல்றது. அப்படி அவர் தோன்றாட்டிக்கு நீதிமன்றம் அந்த காசை அறவிட்டு கொள்ளும். இந்த 7, 8, 9 பெருசா சோதனைக்கு வாரதில்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்றதுக்காக தான் சொல்லிட்டு போறேன். விரும்பினா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். அதாவது 9வது பிணையில் விடுவிக்கப்பட்ட நபர் அடுத்த தவணைக்கு கட்டாயம் நீதிமன்றத்துக்கு வரணும். அப்படி வராட்டிக்கு அது குற்றம் என்று 6(2) சொன்ன பிணை சட்டத்தின பிரிவு 10 இருந்து 12 வரையான ஏற்பாடுகளை நீங்கள் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. பிரிவு 13 மிக மிக முக்கியமானது. கொலை தொடர்பாக பிணை வழங்கலாமா வழங்க இயலாதா என்றதை தெரிவிக்கிற ஏற்பாடுதான் பிரிவு 13. அப்ப கொலை தொடர்பாக பிணை வழங்கலாமா வழங்க இயலாதான்ற நீங்கள் செக்ஷன் 13 கட்டாயம் எழுதணும். அதோட சேர்த்து எழுத வேண்டிய செக்ஷன் 4, 5 பிணையில் விட முடியாத தவறு, நான் பெயிலபிள் ஆஃபென்ஸ். ஒரு நபரை எந்த சந்தர்ப்பத்தில் பிணையில் விட தேவையில்லை, விடக்கூடாது என்றதை சொல்லுது. ஒன்று, பிணையில விட்டா சாட்சிகளை குழப்புவார், பிணையில விட்டா பிறகு குற்றங்களை புரிவார். அடுத்தது, பிணையில விட்டா ஆள் அப்ஸ்காண்ட், ஒழிச்சிடுவார், நீதிமன்றத்தின விசாரணைக்கு வரமாட்டார் என்று நீதிபதி திருப்தி படுற அளவுக்கு போலீஸ் அல்லது சட்டத்தரணிகள் விளங்கப்படுத்தினா அவரை பிணையில விட தேவையில்லை. அடுத்தது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பார் என்று தெரிஞ்சால் அவரை பிணையில விட முடியாது. அதாவது இந்த ஒரு ஃபேமஸான கேஸ் ஒன்று ஓடிக்கொண்டது 2000 வித்யா கொலை வழக்கு. வித்யா கொலை வழக்கின குற்றவாளிகளுக்கு பிணை வழங்கியல், அது கொலை கற்பழிப்பு எல்லாம் நடந்தபடியா நான் பெயிலபிள் ஆஃபென்ஸ். ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணினாலும் ஜட்ஜ் தன் தட்டுணிவில் வழங்காமல் விடலாம். நீண்ட காலம் ஆகியும் அவர்களை விடாமல் இருக்க காரணம், அவர்களை விட்டா சமூகத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும், குழப்பம் நடக்கும், சமூகம் கொந்தளிக்கும், ஒரு சமூகத்தில் ஒரு அதிருப்தி ஏற்படும் என்று நீதிபதி கருதினதால அதுகள் விடையில. பிரிவு 15 பிணை மறுக்கப்படுறதுக்கான காரணம் என்ன என்பதை நீதிபதி பிணை விண்ணப்பத்தில் அந்த ஜட்மெண்ட்ல, பிணை விண்ணப்பத்துக்கான ஜட்மெண்ட்ல குறிப்பிட வேண்டும். விளக்கம் நடந்து கொண்டு சந்தேக நபரை விளக்கம் நடந்து கொண்டிருக்க எவ்வளவு காலத்துக்கு தடுத்து வச்சிருக்கலாம் என்று சொன்னா 1 வருடங்களுக்கு தடுத்து வச்சிருக்கலாம். அட்டோர்னி ஏஜின்ற விண்ணப்பத்தின் பேர்ல மேலும் 1 வருஷத்துக்கு, மொத்தமா 2 வருஷத்துக்கு ஒரு ஆளை குற்றம் சாட்டப்பட்ட நிலையில தடுத்து வச்சிருக்கலாம். நாங்கள் கைது படிச்ச நாங்கள் ஒரு போலீஸ் ஒரு ஆளை கைது செய்தா எவ்வளவு நேரம் மேக்சிமம் தடுத்து வச்சிருக்கலாம் என்று சொன்னா
எவ்வளவு நேரம்? 24 மணி நேரம். செக்ஷன் என்ன? 37. ஏஎஸ்பின்ற தற்துணிவின்ற பேரில் நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி விண்ணப்பத்தின் பேரில் மேலும் ஒரு 24 மணி நேரம் அவர்கிட்ட கைதை நீடிக்கலாம். இந்த பிரிவு 18 பாருங்க, சோதனைக்கு அதிகம் வருதோ இல்லையோ, ஒரு ஆளுக்கு பிணைய வச்சுட்டீங்கள், இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, அடுத்த தவணைக்கு இவன் நீதிமன்றத்துக்கு போக மாட்டான் அல்லது குழப்படி செய்து கொண்டிருக்கிறான், இனி தொடர்ந்து போறது ஆபத்து நினைச்சீங்களா என்ன செய்யலாம்? நீங்கள் யாருக்காக பிணை வைத்தீங்களோ அந்த தவறாளரை அடுத்த நீதிமன்ற தவணையில நீதிமன்றத்துல கொண்டே முற்படுத்தி போட்டு நீதிபதிக்கு நீங்கள் அல்லது உங்களோட சட்டத்தரணை கூடாக விண்ணப்பம் செய்யணும், நான் இவருக்குரிய பிணை பொறுப்பிலிருந்து நீங்குகிறேன் என்று. மாறாக ஒரு ஆளுக்கு பிணையை இன்றைக்கு வழங்கி போட்டு கையெழுத்த வச்சுட்டு அவர் சமூகத்துல இருக்கேக்க 3 நாள் கழிச்சு நீங்கள் தனியே போய் நீதிமன்றத்துக்கு விண்ணப்பம் செய்ய இயலாது. அப்படி அடுத்த தவணைக்கு இடையில நீங்க விண்ணப்பம் செய்யணும் என்று சொன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபரையும் கூட்டிக் கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஒரு மோஷன் போட்டு அவரை ப்ரொடியூஸ் பண்ணி நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு போட்டு தான் உங்களை பிணை பொறுப்புல இருந்து விலகலாம். பிறகு தவறாளர் வேறு ஒரு பிணை பொறுப்பாளியை எடுக்கலாம் அல்லது விடலாம். விடுமெண்டா பிணையாளியுமே வேறு ஒரு பிணையாளியை வச்சுட்டு அவர் நீங்கலாம். எந்த சந்தர்ப்பத்திலையும் குற்றம் சாட்டப்பட்டவரை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அடுத்த முக்கியமான செக்ஷன் முற்பிணை, முன்ஜாமீன். வடிவல்ல போடியும் இருக்குன்னு சரி, அநேகமான படங்கள்ல பார்த்திருந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முன்ஜாமீன் பெற்று இருக்க முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்றதுன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்ஜாமீன் எப்படியானதுக்கு அப்ளை பண்ணலாம், எந்த தவறுக்கு அப்ளை பண்ணலாம், பெயிலஃபுல் ஒஃபென்ஸுக்கா நான் பெயிலஃபுல் ஒஃபென்ஸுக்கா, கொலைக்கு அப்ளை பண்ணலாமா, இந்த 3 விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். பெயிலஃபுல் ஒஃபென்ஸோ நான் பெயிலஃபுல் ஒஃபென்ஸோ நீங்கள் முன்ஜாமீன் அப்ளை பண்ணலாம். பெயிலஃபுல் ஒஃபென்ஸுக்கு நீங்கள் முன்ஜாமீன் அப்ளை பண்ணணுமா? அரெஸ்ட் பண்ணின உடனேயே உங்களை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணினோடனே உங்களுக்குரிய விதியை நீதிமன்றத்துக்கு சுட்டு காட்டினா உங்களுக்கு பெயில் கிடைச்சிடும். அப்போ நோமலாக மேக்சிமம் ஒரு 24 மணி நேரம் தான் இருக்கணும். அந்த 24 மணி நேரத்தையுமே ஒய்ட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் முன்ஜாமீனை பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு இல்லை, பட் கட்டாயம் பெறணுமெண்டு இல்லை, ஆனால் பெறணுமெண்டு நினைச்சா பெற்றுக்கொள்ளலாம். நான் பெயில் ஒஃபென்ஸுக்கு என்ன ஒரு கொள்ளையில என்ன சந்தேகிக்கிறாங்க, கைது செய்யப்பட போறாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு பாதகமாக இருக்குது என்று சொன்னா என்ன செய்கிறது? உண்மையில கொள்ளையில நான் ஈடுபடையில, பட் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்ன கைது செய்யப்பட போறேன் என்ற நடமாடும் சுதந்திரம் மட்டுப்படுத்தப்பட போது தேவையில்லாத மன உளைச்சல்களுக்கு ஆளாகணும் என்றால் நீதிமன்றத்துக்கு முற்பிணைக்கு விண்ணப்பம் செய்து நீதிவான திருப்திப்படுத்தினா நீதிவான் உங்களுக்கு முற்பிணையை தருவாராக இருந்து சொன்னா நீங்கள் முற்பிணையை பெற்றுக்கொண்டு செல்லலாம். அப்ப நீங்கள் நீதிமன்றத்தில் தோன்றணுமா தோன்ற தேவையில்லையாண்டா இப்ப நிறைய கேஸுகள் இந்த நியூஸ் பேப்பர்லயே பார்த்திருப்பீங்க. அரசியல்வாதிகள் ஒழிச்சிருந்தோம் அனைமன் தேசபந்து தென்னக்கோன் கூடி முற்பிணை பெறுறதுக்கு ஒழிச்சிருந்தோம்னா அவற்றை சட்டத்தரணை கூட விண்ணப்பிச்சவர். அப்ப விண்ணப்பிச்சு முற்பிணைய நிராகரிக்கப்பட்டது. பிறகு சரணடைஞ்சவர் ஆயிருக்கும் நீதிமன்றத்தில். அப்ப சில குற்றங்களை செய்கிறார்கள், நீதிமன்றத்திற்கு முற்பிணை கூறி பிணையில் விட முடியாத தவறை செய்தவர்கள் தமது சட்டத்தரணிகளின் ஊடாக நீதிமன்றத்துக்கு விண்ணப்பம் செய்வார்கள். அவ்வாறு ஒரு விண்ணப்பம் செய்தா நீங்க விண்ணப்பம் செய்ய இந்த போலீஸ் நிலையமோ அந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கும் விண்ணப்பிக்கணும், அவருக்கும் அறிவித்தல் கொடுக்கணுமே. அவர் தான் உங்களுடைய எதிர்த்தரப்பா வருவார். விண்ணப்பிச்சா பிறகு அறிவித்தல் கொடுத்து விண்ணப்பிச்சா பிறகு 7 நாளைக்குள்ள விளக்கத்துக்கான திகதியை நிர்ணயிக்கப்படும். அந்த 7 நாள்ல போலீஸ் அல்லது சட்டமா அதிபர் அல்லது ஒரு சட்டத்தரணி 2 பேரும் பிணை தவறாளர் தொடர்பில் ஒரு சட்டத்தரணி பிணை கொடுக்க கூடாது என்று சொல்லப்படுற அல்லது குற்றத்தால பாதிக்கப்பட்ட ஆக்கள் அல்லது அரசால ஒரு சட்டத்தரணி அல்லது அட்டோர்னி ஜெனரல் வாதாடி இந்த வாதங்கள் அடிப்படையில் நீதிபதி தனது தற்துணிவை பாவிச்சு பிணை கொடுக்கலாமா கொடுக்க தேவையில்லையா என்று முடிவெடுப்பார்.
முற்பனை விண்ணப்பிக்கிறது 21, 4 முக்கியம் என்று சொன்னான், 5 முக்கியம் என்று சொன்னான், 13 முக்கியம் என்று சொன்னான், 21 முக்கியம் என்று சொன்னான். அடுத்தது பொருள் கோடலுக்கு உரியது செக்ஷன் 2, அது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது 29, எது பெயில் ஆஃப் ஆஃபன்ஸ் எது நான் பெயில் ஆஃப் ஆஃபன்ஸ் என்று சொல்லி இருக்கிறபடியால் 29 தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ பிரிவும் தெரிஞ்சிருந்தா பிணையில வார கேள்விகள் செய்யலாம். சரி, அடுத்தது கொலை சந்தேக நபரை பிணையில விடலாமா விடலாதான்னு சொல்லி, அல்லது கொலை தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட நபரை, குற்றவாளியில குற்றம் சாட்டப்பட்ட நபரை பிணையில விடலாமா இல்லையான்னு கேள்வி வந்தால் பிணையில விடலாம். எந்த நீதிமன்றத்துக்கு விண்ணப்பிக்க செய்யணும்? ஹைகோர்ட்டுக்கு. அவருக்கு முற்பிணை வழங்கலாமான்னு கேட்டா இல்லை. ஏன்? முற்பிணைக்கு விண்ணப்பம் நீங்கள் செய்கிறது நீதிவான் நீதிமன்றத்தில், கொலைக்கு பிணை கோரி விண்ணப்பம் செய்கிறது ஹைகோர்ட்டில். ஆகவே நீதிவான் நீதிமன்றத்தில் கொலைக்கான விண்ணப்பத்தை செய்ய முடியும். பிணைக்கான விண்ணப்பத்தை, அது பிணையா இருந்தாலும் சரி முற்பிணையான இருந்தாலும் சரி செய்யலாது. அதாவது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு ஜுரிடிக்ஷன் இல்லை கொலைக்கான பிணை வழங்குவதற்கு. முற்பிணை வழங்குவதற்குரிய ஜுரிடிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு தான் இருக்குது. அப்ப நீங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போய் பெற்றுக்கொள்ளக்கூடிய முற்பிணைகளை மட்டும்தான் பெற்றுக்கொள்ளலாம். கொலைக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு முற்பிணை கோரி போக இயலாது. 23 என்ன சொல்லுதுண்டா, முற்பிணை வழங்கப்பட்டுள்ள நபர் கைது செய்யப்பட்டா அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டியது போலீஸின் கடமை. இல்லாட்டிக்கு என்னது? சட்டவிரோதமான கைதா வரும். சரி, எங்க சொல்லப்பட்டிருக்கு அரசியலமைப்பின் உறுப்பினர் 13, அதாவது சட்டத்தால் தாபிக்கப்பட்ட நடைபடி முறைகளின் அடிப்படையிலே ஒவ்வொருத்தரை கைது செய்யலாம். அப்ப முற்பிணை வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அவரை கைது செய்யக்கூடாதுன்றதான் அதன் இன்டைரக்டான அர்த்தம். ரைட், இவ்வளவு தான் பிணையை பற்றி நாங்கள் படிக்க வேண்டியது. நீங்கள் இதில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள், பிணையில உள்ள பிரிவு 4, 5, 13, 21 உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இந்த பிணை கைது இதுக்கெல்லாம் சுத்தி வர்றது இவ்வளவு தெரிஞ்சிருந்தா ஒரு 20 மார்க்ஸ் அல்லது 25 மார்க்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எடுக்கக்கூடியதா இருக்கும். இனி அடுத்தது ஒரு இதுக்குரிய பாஸ் பேப்பர் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவேன். யூடியூப்ல பதிவிடுவேனா பதிவிட மாட்டேனான்னு எனக்கு வடிவா தெரியல. கிளாஸுக்கு வாங்குவோம். அடுத்தது ஒரு குற்றச்சாட்டு, அடுத்ததான் நாங்கள் ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றத